ஹாய் ரூபிபீஸ்லேருந்து இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் நம்மளோட ரூபிபீஸ் இண்டிகேட்டர் எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு டெமோ பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே எங்கே இருக்குன்னா ஸ்டாடல் பண்ணிட்டாங்க. சேம் 23,600 சிஇயும் 23,600 பியும் ஃபஸ்ட்டு 5ல் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியும். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா டவுன்வர்ட் மூமெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன் இன்னைக்கு என்ன அப்படின்னா டவுன்வர்ட் மூமெண்டம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னா 23,600 பிஇ லெவல் தான் இருக்குது. இப்போது மார்க்கெட் அங்கேருந்து தான் ஓப்பன் ஆகி கீழே வந்தது. பட் ஆனாலுமே ஸ்ட்ராங்காக 23,600 தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆக போகுது பாருங்க. மார்க்கெட் வரும் ஒரு சப்போர்ட் லெவல் வரைக்கும் போய் ரீச் ஆகி ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து 23,600 நம்மளோட ஓப்பன் ஆன இடத்துக்கு தான் போயிருக்கு மார்க்கெட். இப்போது இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகுதுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக முன்னாடியே ஒரு 940 கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு ஆக்டிவான ஒரு ஏர்லி ட்ரெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் எந்தெந்த லெவல்ஸ் இருக்கு அந்த ஸ்டாடல்லையே பாருங்க 23,500 பியும் 23,550 அதுக்கப்புறமா 23,600 சிஇ லெவல் அது எல்லாமே கீழே இருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் திருப்பி டவுன் ட்ரெண்ட் கீழே தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க டைமு 11 ஓ கிளாக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மார்க்கெட் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 23,550 23,500 அதுக்கு கீழே இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகி மேலே வந்திருக்கு. ஸோ 23,700 மார்க்கெட் இதை விட கீழே இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூலாம் இங்கே அதிகமாகிட்டே இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த லெவலெல்லாம் தாண்டி தான் மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போக போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? நாம் வந்து 23,550 லெவல்லையே வந்து டார்கெட்டை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ட்ரை பண்ணுங்க பாருங்க. 23,500 லெவல் ரீச் ஆயிடுச்சு. மார்க்கெட்டோட டைம் பாருங்க 12:30க்கு ரீச் ஆச்சு. ஆனால் நம்ம 9:40 11 ஓ கிளாக்குக்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க 23,700 மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. அப்போ டைம் வந்து 12:40. பாருங்க எவ்வளோ அர்லியாகவே மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரப்போகுது அப்படின்றத நம்மளோட இண்டிகேட்டர் லைன்ஸே ஆகட்டும் நம்மளோட இண்டிகேஷனே ஆகட்டும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த ப்ரெடிக்ஷன் ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டரே கிடையாது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி எஃப்இஜேக்கோ பிரேக்கர் பிளாக்குக்கோ வெயிட் பண்ணி மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஸ்விங் ஹை இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த லெவலில் வந்து அது சப்போர்ட் எடுக்குது எவ்வளோ தூரம் வரைக்கும் மார்க்கெட் போகுது அப்படின்றது பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேபிளில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூஸ் வந்து 23,500 ஆகட்டும் 23,650 ஆகட்டும் இந்த ரேஞ்சஸ்ல எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்ச் எல்லாம் எங்கே இருக்குன்னா மார்க்கெட்லாம் இன்னும் கீழே லெவலில் தான் இருக்குது. நான் ஏன் வந்து 23,700 நம்மளோட டார்கெட் இல்லைன்னா 23,500 நம்மளோட டார்கெட் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றதே வந்து நேற்று தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயம். சரிங்களா? இன்னும் அது வந்து கீழே வரணும் அப்படின்னா இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் இன்னும் கீழே போகும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு நல்ல ஃப்ளோவே கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி 23,850லேருந்து 23,500 வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக எதுவுமே யோசிக்காமல் இந்த ஒரு இண்டிகேட்டரை வச்சு மட்டும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எடுக்கலாம். எந்த ட்ரேட் எடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனே இருக்காது. நீங்கள் ட்ரேடில் இருக்கும்போது கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறமா இந்த லைன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸட் லைன்ஸ் தான். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அது 11க்கு போகிறதோ 12க்கு போகிறதோ இல்லை 100க்கு போகிறதோ மாற்றி எல்லாம் போகவே போகாது. அந்த லைன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸட் லைன்ஸு சேஞ்சே ஆகாது.
ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? பாய்.